நல்லதொரு சமுதாயத்தை படைக்கணும். நாங்கள் எல்லோரும் முனைந்து இந்த போதை அழிக்கும் போதைப் பொருள் அமைச்சது மனசு அதுக்குள்ள விட்டுட்டாராம், இதுல திரும்புறாரு அம்மா. எப்படி மாறுதுங்க அண்ணா அண்ணா எமது நாட்டையும் மக்களையும் அதே போன்று எங்களுடைய இளைஞர் பரம்பரையும் முற்றாக அழிவு பாதையை நோக்கி அழைத்து செல்லுகின்ற போதைப் பொருள். இந்த போதைப் பொருளுக்கு எதிராக இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞர்கள் அல்லது இளைஞர் அமைப்புகள், இளைஞர் கழகங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து நடைபவனியாக சென்று எல்லா இடங்களிலும் வாழுகின்ற எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் எல்லோருக்கும் பாரியதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நடைபவனி ஒன்று இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகிறது. அந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற அந்த பவனி என்பது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இப்பொழுது சற்று முன்னர் இடம்பெற்ற இந்த வீதி நாடகத்திலே எங்களுடைய இளைஞர்கள் சுட்டி காட்டினார்கள். அதாவது எங்களுடைய யாழ்ப்பாணம் என்பது முன்னர் இருந்த யாழ்ப்பாணம் எப்படி, முன்னர் இருந்த எங்களுடைய கலாச்சாரம் எப்படி, முன்னர் இருந்த எங்களுடைய கல்வி எப்படி, முன்னர் இருந்த எங்களுடைய ஒழுக்க கோவை எப்படி என்பதை மிக தெளிவாகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் மிக தெளிவாக சுட்டி காட்டினார்கள். அப்போ அதன் ஊடாக இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வருகின்றது வேறு எதுவுமல்ல, இன்றைக்கு எங்களுடைய அந்த யாழ்ப்பாணத்தை பீடித்து கொண்டிருக்கின்ற அந்த நச்சு போதைப் பொருளில் இருந்து மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இன்றைக்கு முழு நாடும் ஒன்றாக எனும் தலைப்பின் கீழ் இன்றைக்கு முழு நாட்டு மக்களுக்கும் இது தொடர்பிலான தெளிவினை ஏற்படுத்தி வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் போதைப் பொருளின் ஜம்பவான்களாக இருந்த தங்களுடைய இராஜாங்கத்தை நடாத்தி கொண்டிருந்தவர்கள் அனைவருமே இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் கூட கைது செய்யப்படுகின்றார்கள். முற்றாக இது நாள் வரைக்கும் அந்த போதைப் பொருளின் இராஜாங்கம் இன்னைக்கு உடைந்து வீழ்ந்திருக்கின்றது. இருந்த போதிலும் இன்னும் கூட அந்த எச்ச சொச்சங்கள் இருக்கின்றது. அதே போன்று இந்த யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த போதைப் பொருளின் காரணமாகவே இன்றைக்கு கந்து வெட்டிக்காரர்களுடைய நடவடிக்கை, வாழ்வெட்டுக்காரர்களுடைய நடவடிக்கை, அதே போன்று எங்களுடைய இளைஞர் விசேடமாக யுவதிகள் மீது ஏற்படுத்துகின்ற அழுத்தங்கள் அனைத்துக்கும் பின்னால் மறைந்திருப்பது வேறு எதுமல்ல, இந்த போதையாகும். அதனால் இந்த போதையில் இருந்து எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய யாழ் மண்ணையும் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற எங்களுடைய மக்களையும் விசேடமாக இளைஞர் யுவதிகளை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் விசேடமாக நாங்கள் இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றோம். எல்லோருமே ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு தாய் மக்களாக இந்த போதைக்கு எதிராக, இந்த நச்சு போதைக்கு எதிராக நாங்கள் விழித்தெழுவோம் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்ற அதே நேரத்தில் எங்களுடைய அன்பார்ந்த பெற்றோர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். விசேடமாக இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுடைய பிரதானமான இலக்கு வேறு எதுவுமல்ல, எங்களுடைய இளைஞர்கள் அதே போன்று மாணவர்கள் என்பது இன்றைக்கு 43 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுடைய பிரதானமான இலக்கு வேறு எதுவுமல்ல, எங்களுடைய மாணவர் பரம்பரையாகும். ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே, எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் நாங்கள் அனைவரும் விழிப்படைவோம். நாங்கள் அவ்வாறு விழிப்படைவதன் மூலமாகவே நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நல்ல எதிர்காலமாக, வளமான நாடாகவும் அழகான வாழ்க்கையும் உருவாக்க முடியும் என்கின்ற திடச்சங்கல்பம் பூணுவோம் என இங்கே இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் அன்பாக விடுக்கும். நன்றி.